students, நம்ம example 1.13 பார்க்கிறோம். In the set of z of integers, define m or n. If m minus n is a multiples of 12, prove that r is an equivalence relation. இதுல rங்கிறது என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா m minus n அப்படிங்கிற ரிலேஷன் சொல்லியிருக்கு. அந்த ரிலேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா மல்டிபிள்ஸ் ஆஃப் 12 இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கு. சரி, அடுத்ததான் நமக்கு என்ன ப்ரூவ் பண்ண சொல்றான் அப்படின்னா, ஸோ இது என்ன, இது r is an equivalence relation ப்ரூவ் பண்ண சொல்றான். அப்படின்னா என்ன, அந்த r வந்து எப்படி இருக்கணும், ஃபர்ஸ்ட் ரிஃப்ளெக்சிவாவும் இருக்கணும், அடுத்தது எப்படி இருக்கணும், சிமெட்ரிக்காவும் இருக்கணும், அண்ட் ஃபைனலா டிரான்சிட்டிவாவும் இருக்கணும். ரிஃப்ளெக்சிவ், சிமெட்ரிக், டிரான்சிட்டிவ் இந்த மூணு சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சுன்னா அந்த ரிலேஷனை என்ன சொல்றோம், ஈக்குவலன்ஸ் ரிலேஷன் அப்படின்னு சொல்றோம். ரைட், இப்போ அதை ஒவ்வொன்றா ப்ரூவ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியது என்ன, தட் இஸ் ரிஃப்ளெக்சிவ் இல்லையா. ரிஃப்ளெக்சிவ்னா என்ன, இப்போ mங்கிறது m கூடயே ரிலேட் ஆச்சுன்னா then it is called reflexive. Right, from this இங்க என்ன பார்க்கலாம், m ரிலேட் என்ன, that is equal to என்னது m minus m, that is equal to என்னது, mல m போனா 0, it is also equal to 0 into 12, 0ங்கிறது 12 ஓட மல்டிபிள் தான். Therefore m relate mங்கிறது நமக்கு சிமெட்ரிக்கா கிடைச்சு, ஏன்னா இந்த m relate to m என்ன நமக்கு மல்டிபிள்ஸ் ஆஃப் 12 கிடைக்குது. Therefore இங்க என்னது rங்கிறது நமக்கு r is reflexive. r வந்து நமக்கு reflexive. Right, next என்னது, நம்ம symmetric. என்னது சிமெட்ரிக்னா என்ன, நமக்கு தெரியும் சிமெட்ரிக்னா if m relate to n இருந்ததுன்னா n is also relate to m ப்ரூவ் பண்ணோம்னா that is symmetric. சரி, m relate to nங்கிறது என்னது, that is equal to m minus n. suppose we consider அதை வந்து 12k ன்னு வச்சுக்கலாம், multiples of 12k ன்னு வச்சுக்கலாம். இதுவே n related to m இருந்தா என்ன வரும், n minus m ஆயிடும் இல்லையா. அப்ப அது எப்படி எழுதலாம்னா மைனஸை காமனா வெளியெடுத்துட்டா என்ன ஆகும், m minus n that is equal to minus 12k இல்லையா from 1. அப்ப இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது, m minus n வந்து மல்டிபிள்ஸ் ஆஃப் 12k னா m relate to n வந்து மல்டிபிள்ஸ் ஆஃப் 12 னா n relate to m is also multiples of 12. Therefore இது என்னது, from this இதுல இருந்து என்னது, r is symmetric. r வந்து நம்ம சிமெட்ரிக்னு நமக்கு கிடைக்குது. சரி, இந்த மூணாவது இதாட்டு டிரான்சிட்டிவ் இல்லையா. டிரான்சிட்டிவ் அப்படின்னா என்ன அர்த்தம், நமக்கு தெரியும் m related to n, n related to p இருந்ததுன்னா m related to p இருக்கணும் அப்படின்னு. சரி, ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம், m related to n னா என்னன்னு எடுத்துக்கலாம். that is equal to m related to n is equal to m minus n, that is equal to 12k. n related to p na that is equal to n minus p, that is equal to 12l அப்படின்னு வச்சுக்கலாம், இன்னொரு லெட்டர் வச்சுக்கலாம். இது ரெண்டுமே மல்டிபிள்ஸ் ஆஃப் 12 அப்படின்னா m related to p எப்படி இருக்கும் அப்படின்னா நமக்கு தெரியும், that is என்னது, m minus p. இது எப்படி எழுதலாம், m minus n plus n minus p ன்னு எழுதலாம். ஒரு என்ன பண்றோம், ஒரு n சப்ராக்ட் பண்ணி ஆட் பண்றோம், அது சேஞ்ச் ஆகாது இல்லையா. அப்படி பண்ணும்போது நமக்கு ஃபர்ஸ்ட் இருக்கிற m minus n எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா
m minus nங்கிறது நமக்கு என்னது நம்ம இங்க கொண்டு வந்திருக்கோம் இல்லையா அதே n minus pங்கிறது என்னதுக்கு இங்க இருக்கு அப்ப இத சப்ஸ்டிட்யூட் பண்ணா நமக்கு என்ன வருது அப்படினு பார்க்கலாம் என்ன வருது நமக்கு சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போதுன்னு பார்த்தோம்னா இது என்னது that is equal to m minus n வந்து 12k இது 12l ரெண்டுலயும் சேர்த்து காமனா 12 வெளிய எடுத்துட்டா k plus l it is also நமக்கு என்னது multiples of 12 m related to p ங்கிறதும் multiples of 12 then implies r is transitive r is transitive அப்ப r நமக்கு என்ன இருக்கு r நமக்கு என்ன கிடைச்சு first r reflexive னு சொல்லிட்டோம் r symmetric னு சொல்லிட்டோம் r transitive னு சொல்லிட்டோம் therefore என்னது thus r ங்கிறது r is an equivalence relation equivalence relation அவ்வளவுதான் hence proved okay thank you students நம்ம இப்ப பார்க்கிறது exercise 1.2 ல question number 9 in the set of z of integers define m or n if m minus n is divisible by 7 m minus n is divisible by 7 prove that r is an equivalence relation அப்ப நம்ம என்னது கொடுத்திருக்கிற எழுத என்ன கொடுத்திருக்கு அப்படின்னா m minus n அப்படிங்கிறது divisible by 7 அப்படின்னு சொல்றோம் அப்படி இருக்கும்போது நம்ம என்ன சொல்றோம் rங்கிறது equivalence relation னு ப்ரூவ் பண்ணோம் ஈக்குவலன்ஸ்னா என்னென்ன நம்ம ஆல்ரெடியே நம்ம தெரியும் நமக்கு ஈக்குவலன்ஸ்னா ஃபர்ஸ்ட் நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியது என்ன ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இஸ் ரிஃப்ளெக்சிவ் இல்லையா ஃபர்ஸ்ட் வந்து ரிஃப்ளெக்சிவ் ஃபர்ஸ்ட் ஒன் செகண்ட் ஒன் என்ன ப்ரூவ் பண்ணணும் நெக்ஸ்ட் ஒன் இஸ் சிமெட்ரிக் அப்படின்னு ப்ரூவ் பண்ணணும் செகண்ட் ஒன் இஸ் சிமெட்ரிக் தேர்ட் ஒன் that is transitive இந்த மூணு ரிலேஷனையும் satisfy பண்ணா அது என்னது நமக்கு that is equivalence relation அப்படிங்கிறது ஆகும் ரைட் இப்போ நம்ம ஒவ்வொன்றா எடுத்துக்கலாம் ரைட்டா ஃபர்ஸ்ட் ஒன் என்ன நமக்கு கொடுத்திருக்கிற क्वेश्चनல இருந்து நம்ம பார்க்கும்போது என்னன்னு சொல்றான் m relate to n அப்படிங்கிறது என்ன m or n அப்படிங்கிறது if m minus n is divisible by 7 right இப்போ அது divisible by 7 கொடுத்ததுனால என்னது m minus n ங்கிறது கண்டிப்பா எப்படி இருக்கணும் multiples of 7 ஆவும் இருக்கணும் அப்பதான் exactly divisible by 7 அப்படிங்கிறது தான் ரைட் சப்போஸ் நம்ம என்ன எடுத்துக்கலாம் ஃபர்ஸ்ட் சிமெட்ரிக்க ப்ரூவ் பண்ணலாம் சாரி ஃபர்ஸ்ட் ரிஃப்ளெக்சிவ் ப்ரூவ் பண்ணலாம் ரிஃப்ளெக்சிவ் என்ன that is m relate to m that is implies என்னது m minus m equal to 0 so we know 0 is divisible by 7 0 is divisible by 7 yeah divisible by 7 therefore r is reflexive next symmetric சிமெட்ரிக்னா என்ன நம்ம தெரியும் m related to n ஆ இருந்ததுன்னா suppose that means என்னது m minus n is divisible by 7 அப்ப எப்படி எடுத்துக்கலாம் m minus n எப்ப divisible by 7 அப்படிங்கறத எடுக்கலாம் it is also என்னது the value become suppose it is k by 7 அப்படி எடுத்துக்கலாம் exactly k by 7
ரைட். இதுல இருந்து சப்போஸ் என்ன பண்ணலாம், அடுத்தது n related to m. அப்ப என்னது, that is n minus m is equal to minus of அதே தான் m minus n, so it is equal to minus k by 7. so அப்ப it is also divisible by, இது divisible by 7 னா இங்கேயும் k வந்து minus k is also divisible by 7. so from that, therefore r என்னது, r is symmetric. r வந்து நமக்கு symmetric. மூணாவதா வந்து நம்ம transitive. transitive அப்படின்னா என்னது, m related to n அப்படின்னா then நம்ம தெரியும் என்னது, m minus n is k by 7, divisible by 7. suppose n related to p அப்படின்னு எடுத்துட்டா, that is n minus p is equal to இன்னொரு கான்ஸ்டன்ட் எடுத்துக்கலாம், l by 7 எடுத்துக்கலாம். அப்ப நமக்கு என்னது, m related to p அப்படின்னா that is equal to என்னது, m minus p. முன்னாடி நம்ம பார்த்ததே தான், what is that, m ஒரு n subtract பண்ணி add பண்றோம் minus p, that is from that first one ல இருந்து k by 7, இது l by 7. so நமக்கு என்ன, LCM 7 எடுத்துட்டா என்னது, k plus l divided by 7, it is also divisible by 7, right? correct divide ஆகும். from that நமக்கு என்ன சொல்றோம், it is transitive. so from that it is transitive. அப்ப நமக்கு மூணுமே satisfy ஆனதுனால the relation is equivalence relation. therefore r is equivalence relation. equivalence relation. அவ்வளவுதான், very simple one. thank you. students, நம்ம இப்ப பார்க்கிறது example 1.24. find the largest possible domain for the real valued function given by f of x equal to root of 9 minus x squared divided by root of x squared minus 1. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், we have to find the largest possible domain, right? so domain கண்டுபிடிக்கணும். அப்ப சரி, கொடுத்திருக்கிற ஃபங்க்ஷன் எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா, so என்னது, first numerator f of x equal to root of 9 minus x squared அப்படின்னு கொடுத்திருக்கு, right? இப்போ அந்த ரூட்டுக்குள்ள வர்ற என்னது क्वेश्चन என்ன கொடுத்திருக்கு, நியூமரேட்டர் என்ன இருக்கு நமக்கு, நியூமரேட்டர் வந்து root of 9 minus x squared. அந்த 9 minus x squared எப்படி இருக்கணும், கண்டிப்பா greater than or equal to 0வா தான் இருக்கணும். அப்பதான் நமக்கு ரியல் வேல்யூ கிடைக்கும். ஏன்னா இல்லையா, ரூட் வந்து என்னது பாசிட்டிவா இருந்தா தான் நமக்கு ரூட் கண்டுபிடிக்க முடியும், ரியல் வேல்யூ கிடைக்கும். so 9 minus x squared greater than 0வா இருக்கணும். அப்ப 9 minus x squared greater than 0னா that is implies என்னது, 9 எப்படி இருக்கணும், 9 வந்து நமக்கு greater than or equal to x squared இருக்கணும். that is இப்படி எழுதிக்கலாம், அது என்னது, x squared less than or equal to 9. எப்ப x squared value less than or equal to 9 இருக்கும், so that is அந்த lie between the interval minus 3 ல இருந்து 3 வரைக்கும் 9ஆவும் இருக்கலாங்கிறதுனால this become என்னது, included. அப்ப அந்த interval எப்படி இருக்கணும், closed interval இருக்கும் இல்லையா, so that is closed interval. அப்ப x எப்படி இருக்கும் நமக்கு, x belongs to minus 3 ல இருந்து 3 குள்ள இருக்கணும். அப்பதான் நமக்கு எனது 9 minus x squared வந்து பாசிட்டிவ் வேல்யூவா கிடைக்கும், ரைட்? denominator எடுத்துட்டோம்னா, what is denominator? denominator வந்து is equal root of x squared minus 1. அப்ப இது வேல்யூ ரியல் வேல்யூ கிடைக்கணும்னு என்ன இருக்கும், x squared minus 1 வந்து greater than or equal to 0வா இருக்கும். that is x squared வந்து என்னது 1 விட என்னது
கிரேட்டரா இருக்கணும், அது ஈக்குவல் டு அது கிரேட்டரா இருக்கணும். அப்போ எப்போ கிரேட்டரா இருக்கும் அப்படின்னா தட் இஸ் எப்படி இருக்கணும், மைனஸ் இன்ஃபினிட்டில நெகட்டிவ் தான், மைனஸ் இன்ஃபினிட்டியிலிருந்து -1 வரைக்கும் வரலாம் இல்லையா. அப்படி இருக்கலாம். -1 வந்து க்ளோஸ்ட் இன்டர்வல், இன்ஃபினிட்டி வந்து எப்பவுமே ஓப்பன் இன்டர்வல் தான். அப்படி இருக்கலாம். அல்லது எப்படி இருக்கலாம், தட் இஸ் 1ல இருந்து இன்ஃபினிட்டி வரைக்கும் வரலாம் இல்லையா. ஸோ இதுதான் நமக்கு இதுக்கு சொல்யூஷன். அப்போதான் நமக்கு எனது x² - 1 வந்து பாசிட்டிவாக கிடைக்கும். அதாவது -1ல இருந்து 1ங்கிற இதை தவிர பேலன்ஸ் எது வேணா வரலாம். ஆனால் அதே சமயத்தில் பாரு, இங்க டினாமினேட்டர் 0 ஆகக்கூடாது இல்லையா. அப்ப இது என்னதாகணும், இட் இஸ் நாட் க்ளோஸ்ட் இன்டர்வல், இட் இஸ் ஆல்சோ ஓப்பன் இன்டர்வல். -1 வரக்கூடாது, 1 வரக்கூடாது. சரியா. ஏன்னா அப்ப அதாவது எங்க இருக்கக்கூடாது, x does not belongs to -1ல இருந்து 1ங்கிற இந்த இன்டர்வலுக்குள்ள வரக்கூடாது. அப்ப -infinity to -1ங்கிறதுக்குள்ளேயோ அல்லது 1 to இன்ஃபினிட்டிக்குள்ளேயோ இன்டர்வல்குள்ளேயோ இருக்கலாம். சரி. அப்ப இது ரெண்டுமே நமக்கு ஃபர்ஸ்ட் ஒன் என்ன பார்த்தோம், நமக்கு x வந்து எங்க வரலாம்னு சொன்னோம், இதுக்கு x belongs to இங்க பார்த்தோம். அடுத்த இன்டர்வல் எது பார்த்தோம், x belongs to எங்க இருக்கு நமக்கு, இந்த இல்லையா, x belongs to இந்த இன்டர்வல். அப்ப இது ரெண்டுக்கு என்ன காமனா இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். ஒரு லைன் கிராஃப்ல எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் இப்படி ஒரு லைன் கிராஃப் எடுத்துக்கிறோம். இது மைனஸ் இன்ஃபினிட்டின்னு வச்சுக்கலாம், இது பிளஸ் இன்ஃபினிட்டி இல்லையா. ரைட். ஃபர்ஸ்ட் இங்க இது -3, இது -1, இது 1, இங்க 3ன்னு வச்சுக்கலாம். சரி. ஃபர்ஸ்ட் ரிசல்ட் பிரகாரம் எப்படி இருக்கலாம்னு சொல்றோம், ஃபர்ஸ்ட் ரிசல்ட் பிரகாரம் -3லிருந்து 3க்குள்ள இங்க இடையில எல்லாமே இருக்கலாம்னு சொல்றோம். இது ஃபுல்லா இருக்கலாம் இல்லையா. ரைட். செகண்ட் ரிசல்ட்டுக்கு என்ன சொல்றோம் அப்படின்னு பார்த்தோம்னா என்ன இருக்கு, மைனஸ் இன்ஃபினிட்டியிலிருந்து இல்லையா, மைனஸ் இன்ஃபினிட்டியிலிருந்து -1 வரைக்கும் இல்லையா இந்த ஏரியா. அதே மாதிரி என்னது 1ல இருந்து இன்ஃபினிட்டி வரைக்கும் இந்த ஏரியான்னு சொல்றோம். ரைட். அப்ப ரெண்டுக்கும் என்ன காமனா இருக்கு அப்படின்னு எடுத்து பார்த்தோம்னா என்ன காமனா இருக்கு நமக்கு, therefore solution x is belongs to closed interval ஆன -3 and open interval ஆன -1 union and எப்படி இருக்கலாம், open interval ஆன 1 and closed interval ஆன 3. இதுதான் நமக்கு சொல்யூஷனா இருக்க முடியும். ஓகே, தேங்க்யூ. இப்போ நம்ம பார்க்கறது என்னன்னா எக்ஸசைஸ் 1.3ல கொஸ்டின் நம்பர் 7. Find the largest possible domain for the real valued function given by f of x equal to 4 minus x squared divided by root of 4 minus x squared divided by root of x squared minus 9. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், possible domain இல்லையா, possible domain கண்டுபிடிக்கணும். ரைட். இப்போ நம்ம ஃபங்க்ஷன் நமக்கு நியூமரேட்டர் என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா the numerator is equal to root of 4 minus x squared. ரூட்டுக்குள்ள வர்றது நமக்கு பாசிட்டிவா இருந்தா மட்டும்தான் நமக்கு ரியல் வேல்யூ கிடைக்கும் இல்லையா. ஸோ ரியல் வேல்யூ, ஸோ தட் இஸ் 4 minus x squared எப்படி இருக்கணும், greater than or equal to 0வா இருக்கணும். That is implies எனது 4 is greater than or equal to x squared, that is எதை அப்படி எடுத்துக்கலாம், x squared is less than or equal to 4. எப்ப, that is x is belongs to closed interval -4, 4 குள்ள வந்ததுன்னா so x squared is less than or equal to 4. Sorry, x less than or equal to 2. Sorry, இங்க என்னது 4 இல்லையா, அப்ப 2 தானே, that is x squared is less than or equal to 2. That is yes, x squared is less than or equal to 4, x is less -2 to 2, -2 வந்தா 2 square, 2 square வந்தாலும் that is 2 square, that is that x squared is less than or equal to 4. Right, x அப்ப x belongs to -2, 2. Right.
This is numerator. நம்ம denominator எடுத்துட்டோம்னா denominator is equal to what is that? Root of x squared minus 9. இதுவும் நமக்கு greater than 0 இருந்தா மட்டும்தான். That is, it is not greater than or equal to 0. It is greater than 0 இருந்தா மட்டும்தான் நமக்கு real valued function கிடைக்கும். ஏன்னா denominator 0 ஆகக்கூடாது இல்லையா? So x squared minus 9 is greater than 0. அப்ப then implies x squared is greater than 9. அப்ப எப்படி இருக்கணும்? So 9 இருக்கணும்னா அந்த values வந்து கண்டிப்பா எப்படி இருக்கலாம்? x ஓட value belongs to minus infinity இருந்து minus 3 குள்ள இருக்கலாம் or union 3 இருந்து infinity வரைக்கும் இல்லையா இதுக்குள்ள இருக்கலாம். கண்டிப்பா எப்படி இருக்க கூடாது? That is x is does not belongs to that closed interval minus 3, 3 குள்ள இருக்க கூடாது. அதை விட்டு பாக்கி எல்லாம் இருக்கலாம். ஏன்னா இதுக்குள்ள இருந்ததுன்னா கண்டிப்பா அது என்ன ஆயிடும்? So நம்ம வேல்யூ வந்து x squared is less than or equal to 9 ஆயிடும். So x squared is greater than 9 னா கண்டிப்பா இதை விட இந்த இன்டர்வல் x belongs to minus infinity, minus 3 குள்ளேயோ அல்லது 3 இருந்து infinity குள்ளேயோ இருக்கணும். ரைட். இப்போ இது ரெண்டுக்கு என்ன மேட்ச் ஆகுதுன்னு பார்க்கலாம். சரியா? ஒரு லைன் கிராஃப் டிரா பண்ணலாம். ரெண்டு காமனா எப்படி சூட் ஆகுதுன்னு பார்க்கலாம். தட் இஸ் இது இன்ஃபினிட்டி, இங்க மைனஸ் இன்ஃபினிட்டி இல்லையா? ரைட். ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல இருந்து எடுத்துட்டோம்னா என்னென்ன இருக்கு நமக்கு? இங்கே மைனஸ் இன்ஃபினிட்டி, அடுத்தது மைனஸ் 3, minus 2, 2, 3. First result பிரகாரம் நமக்கு என்ன சொல்றோம் அப்படின்னா x is lie between minus 2 இருந்து இந்த 2 குள்ள இருக்கணும் அப்படின்னு சொல்றோம். செகண்ட் ரிசல்ட் நமக்கு என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா மைனஸ் இன்ஃபினிட்டியிலிருந்து மைனஸ் 3 குள்ள இருக்கலாம் இல்லையா? முன்னாடி மைனஸ் 3ல, அடுத்தது 3க்கு அப்புறம் வந்து இன்ஃபினிட்டி குள்ள இருக்கலாம். அப்ப இதுக்கு ஏதாவது காமனா இருக்கா? there is no common. இதுக்கு ரெண்டுக்கும் இடையில காமனா எந்த வேல்யூமே இல்லை. ஏன்னா இது இடையில x is ஃபர்ஸ்ட் என்ன சொல்றோம்? -2 to 2 இந்த ஏரியால இருக்கணும்னு சொல்றோம். செகண்ட் என்ன சொல்றோம்? இதுல இருக்கணும்னு சொல்றோம். அப்ப ரெண்டு இதுக்கும் சாட்டிஸ்ஃபை ஆகிற மாதிரி ஏதாவது ரிசல்ட் இருக்கான்னு பார்த்தா நமக்கு எதுவுமே இல்லை. therefore என்னது? the domain வந்து null set. therefore the domain என்ன சொல்றோம்? domain is null set. null set. ரொம்ப முக்கியமான விஷயம். ஓகே, வெரி குட், தேங்க்யூ. ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம இப்போ பார்க்குறது எக்ஸாம்பிள் 1.30. if a function f maps from R to R is defined by f of x equal to 2x minus 3, prove that f is a bijection and find its inverse. இதுதான் நம்ம கொஸ்டின். சரி, ஆனா இதுக்கு முன்னாடி நமக்கு ரெண்டு டெஃபினிஷன் நமக்கு கிளியரா தெரியணும். என்னது அப்படின்னு பார்த்தோம்னா பைஜெக்ஷன் அப்படின்னா என்ன அண்ட் இன்வர்ஸ்னா என்ன அப்படிங்கிறது தெரியணும். let the function f maps from x to y is be a bijection. The function g y tends to x is defined by g of y is equal to x if f of x equal to y. இந்த இடத்துல நம்ம கிளியரா இருக்கணும். x இருந்து y க்கு போற போது g வந்து y இருந்து x க்கு போகும். அப்படி ரெண்டு ஃபங்க்ஷனுக்கும் எப்ப பைஜெக்ஷன்னா g of y வந்து x ஆ இருக்கும்போது எப்ப g of y வந்து x ஆ இருக்கும் எப்ப if f of x equal to y ஆ இருந்தா. அப்படி இருக்கு அப்படின்னா then it is called என்னது? gங்கிறது inverse of f அப்படின்னு எழுதலாம். it's denoted by f inverse அப்படின்னு சொல்லலாம். அப்ப இது வந்து இன்வர்ஸ்னா எப்படி அப்படின்னு பார்த்தோம். ரைட். இதுவே a function f is x tends to y is said to be inversible அப்படின்னா இப்ப அது இன்வர்ஸ்னா என்னன்னு பார்த்தா inversible அப்படின்னா if there exists a function g y tends to x such that f circle g அப்படிங்கிறது ஐடென்டிட்டி ஃபங்க்ஷனா இருக்கு. f circle g is equal to I of x, ix,
and G circle F is equal to Ix and F circle G is equal to Iy, where Ix and Iy are identity function. Ix and Iy are identity function on X and Y respectively. In this case, G is called the inverse of F and G is denoted by F inverse. அதேதான் எப்படி சொல்றோம்? Composition functionல சொல்றோம். சரியா? A function f extends to y is said to be inversible. எப்ப? If there exists a function g, y maps to x. y இலிருந்து x க்கு போகும்போது such that g circle f is equal to identity function of x and f circle g is equal to identity function of y, where ix iy are identity function நமக்கு சொல்லிட்டோம். இதுல g is called the inverse of f. இத வந்து f inverse அப்படின்னு நம்ம சொல்லலாம் அப்படிங்கிறது தான். நம்ம இது ரெண்டும் கிளியர் ஆனா தான் நம்ம இதை ப்ரொசீட் பண்றோம். ஓகே ரைட். இப்போ அடுத்து ப்ரொசீட் பண்ணலாம். இப்போ கொடுத்திருக்கிற ஃபங்க்ஷன் அது f of x equal to நமக்கு என்னன்னு சொல்லிட்டோம்? f of x equal to f of x is equal to 2x minus 3 அப்படின்னு சொல்லிட்டோம். அது y ன்னு எடுத்துக்கலாம். That is implies இது எப்படி எடுத்துக்கலாம்? y is equal to 2x minus 3. ஏன்னா நம்ம சொன்னோம் இல்லையா f of xங்கிறது நமக்கு f circle y ன்னு எடுத்துக்கிறோம்னு சொல்லிட்டு, அதனால y ன்னு எடுத்துட்டோம். அதாவது x tends to y அப்படிங்கிற மாதிரி. அப்போ y is equal to 2x minus 3. இதுல இருந்து x ஓட வேல்யூ கண்டுபிடிக்கலாம். எப்படி? That is first y plus 3 is equal to 2x, then implies x is equal to நமக்கு என்ன வரும்? y plus 3 by 2. x வந்தாச்சு. இது எப்படி எடுத்துக்கலாம்? That is called g of y. g of y ங்கிறது என்னது நமக்கு? y plus 3 by 2. f of x வந்து 2x minus 3 இருந்தா g of y வந்து y plus 3 by 2 அப்படின்னு கிடைக்குது. இப்போ நம்ம first g circle f கண்டுபிடிக்கிறோம். அப்படின்னா g of f of x, that is equal to g of f of x நமக்கு 2x minus 3. அதை கொண்டு வந்து எதுல சப்ஸ்டிட் பண்றோம்? gங்கிற ஃபங்க்ஷன்ல y க்கு பதிலா 2x. அப்ப 2x minus 3 plus 3 divided by 2. அப்ப என்னது? plus 3 minus 3 நமக்கு cancel ஆயிடும் first. அப்ப that is equal to நமக்கு என்ன கிடைக்கும்? நமக்கு 2x by 2. அதுலயும் நமக்கு என்ன ஆகும்? 2 cancel. நமக்கு கிடைக்கிறது வந்து x. அதாவது g circle f நமக்கு என்ன கிடைச்சிருக்கு? that is x கிடைச்சிருக்கு. xங்கிறது that is equal to ix. இல்லையா? identity function of x. x எடுத்துக்கிட்டோம், x கிடைச்சிருக்கு. இல்லையா? ரைட். இதே மாதிரி அடுத்தது f circle g கண்டுபிடிக்கலாம். f circle g is equal to f of g of x. g of அதை வந்து y ன்னு எடுத்துக்கலாம். g of y. ரைட். அப்ப f of g of y நம்ம என்னது? y plus 3 இல்லையா? y plus 3 by 2. அப்ப அதை வந்து f ஃபங்க்ஷன்ல சப்ஸ்டிட் பண்ணானா 2 into y plus 3 by 2 minus 3. ஃபர்ஸ்ட் என்ன ஆகும்? நமக்கு பிளஸ் இந்த 2 டிவைடட் மல்டிப்ளை கேன்சல் ஆயிடும். அதுல இருந்து நமக்கு என்ன கிடைக்குது? y plus 3 minus 3. இங்க வந்து நமக்கு என்ன ஆகும்? பிளஸ் 3யும் மைனஸ் 3யும் கேன்சல் ஆயிடுது. அதனால நமக்கு கிடைக்கிறது என்னது? y மட்டும். அப்ப f circle g நமக்கு என்ன கிடைக்குது? that is equal to I, that is equal to iy. அப்ப f circle g யும் g circle f ம் நமக்கு என்ன கிடைக்குது? ஐடென்டி ஃபங்க்ஷன் கிடைக்குது. நம்ம டெஃபினிஷன் பார்த்தோம் இல்லையா? அப்ப f and g are f and g ரெண்டுமே பைஜெக்ஷன் இல்லையா?
bijection. And also inverse each other. ஒண்ணுக்கு ஒண்ணு இன்னொன்னு inverse and inverse each other. Inverse each other. சரியா? அப்ப நமக்கு என்ன கிடைக்குது? From that நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, கொடுத்துருக்க ஃபங்க்ஷன் f of y நமக்கு f நமக்கு கிடைச்சிருக்கிறது வந்து என்னது? f g பைஜெக்ஷன் பார்த்துட்டோம். ஸோ f inverse of y அப்படிங்கிறது நமக்கு என்னது? y plus 3 by 2. என்ன சொல்றோம்? f inverse of yங்கிறது that is g யும் f ம் inverse ன்னு சொல்றோம் இல்லையா? g க்கு g ஓட inverse என்னது? inverse வந்து நமக்கு f. f ஓட inverse வந்து நமக்கு inverse வந்து g இல்லையா? அப்ப நம்ம ஃபர்ஸ்ட் என்ன எடுத்துக்கிட்டோம்? ஆக்சுவலி क्वेश्चनல நம்ம ஃபர்ஸ்ட் क्वेश्चन எடுத்துக்கிட்டது வந்து என்ன எடுத்துட்டோம்? நம்ம क्वेश्चन எடுத்துக்கிட்டது ஃபர்ஸ்ட் g of y அப்படி எடுத்துட்டோம் இல்லையா? g of y அப்படி எடுத்துட்டோம் இல்லையா? அப்ப g க்கு பதிலானது that is equal to f inverse of y அப்படி எழுதிக்கலாம் is equal to y plus 3 by 2. ரைட்டா? இதையே டேர்ம் அப்படியே மாத்துறோம்னா என்ன வரும்? f inverse of x, y க்கு பதிலா x சப்ஸ்டிட்யூட் பண்ணா x plus 3 by 2. அவ்வளவுதான். நம்ம என்ன கட்டோம்? பைஜெக்ஷனும் ப்ரூவ் பண்ணிட்டோம். f inverse value f inverse of x என்னது? x plus 3 by 2 னு சொல்லிட்டோம். அவ்வளவுதான். f inverse கண்டுபிடிச்சிட்டோம். அவ்வளவுதான். வெரி சிம்பிள் ஒன்.